ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவே இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே. உன்னுடைய அத்தனை போராட்டமும் முடிந்துவிட்டது. நாளையே பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீ சற்றும் எதிர்பாராத ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயம் எப்பதிவை உன்னால் கேட்க முடியும். நீ பெரும்பாலும் உன்னுடைய கஷ்டங்களை பற்றி யோசித்து நிம்மதியில்லாமல் உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் போதும் தங்கமே. சற்று நிதானமாக இரு. ஒருவன் சாகலாம் என்று கடலிலேயே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு. முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது. எனது அனுமதி இல்லாமல் என்னை வணங்கவும் முடியாது. என்னை வணங்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துத்தான் உன்னை இங்கு படைத்திருக்கின்றேன். உன்னை கடலில் இறங்கி முத்து எடுக்க வைப்பேனே தவிர கடலில் மூழ்கி சாக விட மாட்டேன். நீ எத்தகைய குணமுடையவனாக இருந்தாலும் எந்தன் பார்வையிலும் எந்தன் கரங்களிலும் நீ இருக்கும் பொழுது உன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதனை நான் மட்டுமே முடிவு செய்வேன். இங்கு படைத்த அனைவரையும் நான் அழைப்பதில்லை. எவன் ஒருவன் தனி ஒரு மனிதனாக நின்று இன்னொரு பிறப்பை உணர்கின்றானோ, அவனை காப்பாற்றுகின்றானோ, அவனை கைப்பற்றுவதே எனது வேலை. நீ நான் தேர்ந்தெடுத்து என் வழிகளில் அழைத்து செல்லக்கூடிய செல்ல பிள்ளை. ஆகையால் இனி நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவிற்கு சந்தர்ப்பங்களை உன் அப்பா நான் தருவேன். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று வழிகளை மறந்து வாழ பழகும். எப்பொழுதும் வழிகளோடு வாழ்க்கை இருந்து விடாது. இன்பமும் துன்பமும் இருவேறு மடங்காக மாறி மாறி வரும். அதே போல எப்பொழுதும் நான் உன்னை துன்பத்திலேயே திளைத்து விடுவேனா? அப்பா முருகா என்று நம்பிக்கை இழந்த அந்த நேரம் உன் வாழ்வில் அனைத்தும் துன்பமாகவே முடியும். எப்பொழுது இந்த துன்பத்தை விட்டு நான் நிச்சயம் கடந்து வருவேன். இதுவரை நடந்த துன்பங்கள் அனைத்தும் என்னுடைய கர்ம வினைத்தான். இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் முருகா என்று நீ கூறுகின்றாயோ, அப்பொழுதுதான் உன் வாழ்வில் உனக்கு ஒரு துவக்கத்தை நான் தொடங்கி வைத்து தருவேன். உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நடந்து முடிந்தவைகள் அத்தனையும் விட்டுவிடு. அவை முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகும் சந்தோஷங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொள். இனி நீ எல்லாமே உனக்கு வெற்றித்தான். இனி உன் மனம் விரும்பியது போலவே அனைத்தும் நடக்கப் போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.